இன்னைக்கு 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கலாம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த வசனத்துடைய பின்னணியம் என்ன, இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் மோவாபியர்கள், அம்மோனியர்கள், சேயீர் மலை தேசத்தா, அதாவது ஏதோமியர்கள், இவங்க எல்லாருமே யூதா ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு வந்தாங்க. எண்ணிக்கையில யூதா ஜனங்கள் ரொம்பவும் குறைவானவங்க தான். ஆனா இப்ப இவங்களுக்கு விரோதமாய் வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். யூதா ஜனங்களுக்கு இது அவங்களுடைய சக்திக்கு மேற்பட்ட ஒரு பிரச்சனை. இது கண்டிப்பா அவங்களால இதை ஃபேஸ் பண்ணவே முடியாது. இந்த சூழ்நிலையில அவங்க செஞ்ச ஒரு நல்ல காரியம் என்னன்னா, அவங்க தங்களை தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஆண்டவர் இடத்துல அவரை சார்ந்து கொண்டாங்க. ஏன்னா இது ஜனங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பிரச்சனையை இவங்களால மேற்கொள்ளவே முடியாது. எனவே அந்த ராஜா யோசபாத்தும் சரி, யூதா ஜனங்களும் ரொம்பவும் பயத்தோடவும் கலக்கத்தோடவும் இருக்கிறாங்க. இந்த வேளையில ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி எகாசியல் மூலியமா அவருடைய வார்த்தையை பகிர்ந்துக்கிறாரு. அந்த வார்த்தை தான் இப்ப நம்ம வாசிச்ச 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்த்தோம். இந்த வசனத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. சில நேரங்கள்ல இந்த வசனத்தை நம்ம இப்படியாய் புரிஞ்சுப்போம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையதுன்னா அப்போ நாம செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. ஆனா உண்மையில அது அர்த்தம் கிடையாது. நாம செய்ய வேண்டிய பொறுப்புகளை, நாம செய்ய வேண்டிய கடமைகளை நாம செய்யணும். அதனுடைய எண்ட் ரிசல்ட் அதை ஆண்டவர் பார்த்துப்பாரு. இந்த யூதா ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஜனங்க கூட சோம்பலாவோ இல்ல நிர்விசாரமாவோ எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பாரு. இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி அவங்க எல்லாம் வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிட்டாங்கன்னா கிடையாது. அவங்க எல்லாரும் புறப்பட்டு அந்த யுத்த களத்துக்கு போனாங்கன்னு தான் நம்ம வேதத்துல பார்க்கணும். விச் மீன்ஸ் அவங்க செய்ய வேண்டியதை அவங்க செஞ்சாங்க. இவங்க அந்த யுத்தத்துக்கு போகும்போது யுத்த வீரர்கள்லாம் பின்னாடி இருந்தாங்களாம். முன்னாடி சில ஆட்களை நியமித்து அவங்க தேவனை துதித்து ஆர்ப்பரித்து அவங்க முன்னாடி கடந்து போனதை வேதத்துல போட்டிருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, அவங்க முழுக்க ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை சார்ந்து இந்த யுத்தத்துக்கு போறாங்கன்னு. இவங்க அந்த யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. எப்படின்னா, அந்த மோவாபியர்களுக்கும் அம்மோனியர்களுக்கும் சேயீர் மலை தேசத்தார் இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிற மாதிரி செஞ்சு ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு ஒருத்தரும் ஒன்னும் இல்லாம ஆயிட்டாங்கன்னு வேதத்துல நம்ம பாக்குறோம். இந்த ஜனங்க பண்ணதெல்லாம் ஆண்டவரை சார்ந்து கொண்டாங்க. ஆண்டவர் முன்னாடி தங்களை தாழ்த்தினாங்க. முழுக்க ஆண்டவரை மட்டுமே, ஆண்டவருடைய பலத்தை மட்டுமே சார்ந்து போனாங்க. ஆண்டவர் அவர்களுடைய பாதுகாப்பும் சரி, அவர்களுடைய ஜெயத்தையும் அவர் பார்த்து கொண்டார். இன்னைக்கு இந்த பகுதியில இருந்து நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன கத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வருது, நம்மளுடைய சக்திக்கு மீறிய ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வருதுன்னா, அந்த பிரச்சனைக்காக நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இதை முழுக்க அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தவறு. நம்மளுடைய சக்திக்கு மீறிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்காக நாம செய்ய வேண்டிய காரியத்தை நாம செய்யணும். அந்த பிரச்சனையுடைய என் ரிசல்ட்டை ஆண்டவர் பார்த்துப்பாரு. அது எப்படி சரியாகுதுன்னு தெரியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஆண்டவர் அந்த பிரச்சனையில ஒன்னும் இல்லாம பண்ணுவாரு. அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பாரு. ஆனா நாம செய்ய வேண்டியதை நாம செய்யணும். சோம்பலா இருக்கக்கூடாது, நிர்விசாரமா நாம இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் ஆண்டவர் என்னைக்குமே சோம்பேறிகளை ஆசீர்வதிக்கவே மாட்டாரு. 2வதா நம்ம இதுல கத்துக்க வேண்டிய விஷயம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்னைக்குமே முழுமையாய் நம்பணும், முழுமையாய் விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம்னா அது நம்முடைய கிரியையிலும் காணப்படணும். நம்முடைய வேதத்திலையும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று. இந்த யூதா ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தை வந்தோடனே அதை நம்பினாங்க. ஆண்டவர் அவர்களுடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய ஜெயத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பாங்கன்னு அவங்க விசுவாசிச்சதுனாலதான் அவங்க அந்த யுத்தத்துக்கு கடந்து போனதை நாம் பார்க்க முடியுது. நம்ம வாழ்க்கையில நம்மளோட பிரச்சனை மத்தியில நம்ம ஆண்டவரை நம்புறோம், விசுவாசிக்கிறோம்னா அந்த பிரச்சனையை நாம ஃபேஸ் பண்ண ஆயத்தமா இருக்கணும். அந்த பிரச்சனை நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு நாம் முன்னாடி கடந்து வரணும். அப்படி நம்ம போகும்போது நம்மளுடைய பலத்தை சார்ந்து நம்ம போகக்கூடாது. என்னுடைய பிரச்சனையில இருந்து எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறது அது ஆண்டவருடைய பொறுப்பு என்று ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து நாம் வர அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அவருக்கு நேராய் நம்மை நடத்துவாராக. ஆமேன்.